மோடி என்கின்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை வைத்தே பாஜக கட்டியெழுப்பப்பட்டு நகருவதாக அது மாற்றப்பட்டு விட்டது. அதை இன்னொன்று இருக்கிறது, அவர் 75 வயதை வருகின்ற பொழுது சந்திரபாபு நாயுடனும் இந்திய கூட்டணியினர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே அனைவருக்கும் இப்பொழுது அழைப்பு போகிறது. இது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், சிவசேனாவை உடைத்து விட்டது என்பது இவர்களுடன் இணைவர்களுக்கு ஒரு ஒரு சங்கடத்தை உருவாக்குகிறது, ஒரு கேள்விக்குறியை உருவாக்குறது. இவருடன் இணைந்து பயணித்தால் நாளைக்கு எங்களையும் உடைத்து விடுவார்களா? இந்திய கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்ல சிறு கட்சிகளுடைய ஒரு கூட்டாட்சியாக அமையும். அவ்வாறு அமைகின்ற பொழுது ஒரு சவால் இருக்கிறன்னு சொன்னால், இந்த RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே உருவான ஒரு முறுகல் நிலை. இதே நிலைப்பாட்டில் தான் அவர் பயணிக்க முனைவாராக இருந்தால், இப்பொழுது உருவாக இருக்கக்கூடிய இந்த முறுகல் நிலை இவர்களுக்கிடையே நாம் தீவிரமடையும். இந்த முறை பார்த்தேன்னு சொன்னால், பாஜகவை விட்டு வெளியேறினவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அதில் எதிர்பார்த்ததை போன்று யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முழுமையான சூழ்நிலை இப்போது வரைக்கும் ஏற்படாத ஒரு நிலையில், இதனுடைய எதிர்காலமும் ஆட்சி அதிகாரமும் எந்த வகையில் ஒழுங்கமைக்கப்பட இருக்கின்றன, அல்லது இப்போது குறிப்பிடுவது போன்று NDA கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இந்திய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, யார் பக்கம் ஆட்சிக்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது? NDA கூட்டணி 291 தொகுதிகளில் வென்றிருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைப்பதில் சற்று தயக்கம் காட்டுவதாகவே அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன. உங்களுடைய பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது, இந்தியாவுடைய தேர்தல் ஒரு இந்த ஜனநாயக தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல்களில் ஒரு உலகளவில் ஒரு பெரிய தேர்தல். என்னென்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களில் 97 கோடி மக்களுக்கு இந்த வாக்குரிமை இருக்கிறது. அவை 97 கோடி மக்களுடைய வாக்களிப்பை கொண்டு ஒரு தேர்தல் களம் என்ற பொழுது ஒரு 60 கோடியிலிருந்து 65 கோடி வரையிலான மக்கள் வீட்டில் வாக்களிப்பார்கள். அவ்வாறு என்றால் உலகத்தில் அந்த எண்ணிக்கையுடைய நாடுகளே கிடையாது. சீனாவில் இவ்வாறான ஒரு தேர்தல் முறைமையே கிடையாது. ஆகவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய மக்களுடைய வாக்களிப்பை கொண்டது. இது 6 வாரங்களாக நடந்த ஒரு 7 கட்ட தேர்தல் முடிவில் வந்திருக்கக்கூடிய முடிவுகள். இந்த முடிவுகள் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்று சொன்னால், இந்த முடிவுகள் ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த தேர்தல் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியா முழுமையாக ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அது என்னென்னு சொன்னால், கடந்த 2 தேர்தல் 2014 19 ஆட்சி அமைந்த பொழுது யார் பெரும்பான்மை பெறுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விதத்தில் தான் தேர்தலை நடைபெற்றது. ஆனால் இந்த முறை தேர்தல் நடைபெற்ற பொழுது 6 ஆட்சி அமைப்பார்கள். அதாவது பாஜக பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது எவ்வளவு அதிகமாக பெறும் என்பது மட்டுமே ஒரு கேள்வி என்ற ரீதியில் தான் இந்த தேர்தலை ஆரம்பித்தது. அவ்வாறான ஒரு சிந்தனை போக்குடன் ஆரம்பித்த தேர்தல் முதலாவது கட்டத்தை கடந்து 2வது கட்டத்துக்கு வருகின்ற பொழுதே ஒரு சலசலப்பை காண ஆரம்பித்து விட்டது. அந்த சலசலப்பு அடுத்தடுத்த கட்டங்களில் அது உச்சம் பெற்றது. உச்சம் பெற்று இது எவ்வாறான விடயத்தை எட்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னால் இந்த தேர்தலில் பரப்புரையில் ஆரம்பத்தில் பாஜக வைத்த முதன்மையான விடயம், நாங்கள் கூட்டணியாக சேர்ந்து இந்த முறை 400 தொகுதிகளை வெல்வோம் என்பது அவர்கள் வைத்தார்கள். அவர்கள் ஒரு கணக்கை போட்டார்கள். 350 அடக்கம் 360 தொகுதிகளை பாஜக தனித்துவமாக வெல்வது என்றால், கடந்த முறை அவர்கள் 303 ஆசனங்களை வென்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு கணக்கில் ஆரம்பித்தது பல சலசலப்புகளை சந்தித்தது. ஆகவே இந்த கேள்வி தேர்தல் முடிந்தவுடன் இது எவ்வாறு அமைய போகின்ற என்ற பல பிரதிவாதங்கள் இருந்தது. அந்த நிலையில் தான் ஜூன் 1 நாள் இறுதி கட்ட தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஊடக பரப்பில் எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள், தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்புகள் அது எல்லாரும் வெளியிட்டார்கள். இந்த வெளியிட்டவர்கள் எல்லாரும் அதை மாற்றி சொன்னார்கள். எவ்வாறு இந்த தேர்தல் ஆரம்பித்த பொழுது இருந்ததோ அதை போன்றே சொன்னார்கள்.
பாஜக கூட்டணி 360 403 வரையிலான ஆசனங்களை வெல்லும் என்பது அனைவருடைய கருத்தியலாக இருந்தது தொகுத்து பார்க்கின்ற பொழுது. இதனை மாற்றி சொல்லுகிறார்களே என்ற பொழுது இவ்வாறு கிளப்பப்பட்ட ஒரு புரளி 2 நாட்களில் இந்த தேர்தல் முடிவுகளில் முழுமையாக பெற்று போனது. அது ஒன்றை தெளிவாக சொல்லி நிற்கிறது. இப்பொழுது பாஜக கூட்டணி 300 ஆசனங்களை கூட கூட்டணியாக பெறவில்லை. பாஜக தனி கட்சியாக அது ஒரு தனி கட்சி அறுதி பெரும்பான்மை ஆட்சியை அமைக்க வேண்டுமானால் அது 543 ஆசனங்களை கொன்ற இந்திய பாராளுமன்றத்தில் 272 ஆசனங்களை பெற்றாக வேண்டும். பெற்றால் அது ஒரு தனி கட்சியாக அறுதி பெரும்பான்மையை அமைக்க முடியும். இதே பாஜக கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறது. 2014 அது 284 தொகுதிகளையும் 2019 தேர்தலில் 303 ஆசனங்களையும் தனித்துவமாக பெற்றது. இப்பொழுது அது 240 ஆசனங்களுக்கு குறைந்திருக்கிறது. ஆகவே அது தனித்துவமான ஆட்சி அமைப்பதற்கு 32 ஆசனங்களை குறைவாக கொண்டிருக்கிறது. ஆகவே பாஜக ஒரு தனி கட்சியாக ஆட்சி அமைக்கின்ற நிலையை இந்த முறை இழந்திருக்கிறது. இது இவ்வாறு கருத்தியல் வைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு சவாலை உருவாக்கியிருக்கிறது. ஏன்னால் இந்த 2 விதமான ஒரு தேர்தல் கணிப்பீடுகளில் 2 விதமான விடயங்கள் இருக்கிறது. மக்கள் கருத்து கணிப்புகளை நடத்துபவர்கள், அதை வெளியிடுபவர்கள் இருக்கிறார்கள். பல நேரங்களில் இந்த மக்கள் கருத்து கணிப்புகள் பொய்த்து போயிருக்கிறது. அது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் நடந்துவிட்ட ஒரு உண்மை. இதை கடந்து இப்பொழுது ஒரு புதிய விடயம் கருத்தியல் இருக்குதுன்னு சொன்னால் தேர்தல் விஞ்ஞானம், அரசியல் விஞ்ஞானம் அல்ல, தேர்தல் விஞ்ஞானம். இது தரவுகளின் அடிப்படையில் மக்களிடம் கருத்து கேட்பதல்ல, தரவுகளின் அடிப்படையில் வாய்ப்புகளை தொகுத்து பார்த்து அதன் அடிப்படையில் கணிப்பீடு செய்வது. இந்த தேர்தல் விஞ்ஞானத்தை தான் பலர் இப்பொழுது தங்களுடைய தேர்தல் பொறிமுறைக்குள் உலகளாவிய நாடுகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை சரியான புரிதலுடன் கையாளுபவர்கள் அதில் சிறந்த பெறுபவர்களை பெறுகிறார்கள். இப்ப இந்த வகையில் தான் பிரசாந்த் கிஷோர் என்பவர் இந்தியாவில் பேசப்படுவதும், இதில் இன்னும் உச்சம் பெற்றவராக இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் என்பவர், இவர்களுக்கிடையில் கூட அந்த முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாடுகளுடைய வெளிப்பாடுகளில் ஒரு கூட்டாக இந்த முடிவுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் வரும். இந்த தேர்தல் விஞ்ஞானம் எவ்வளவு ஆழமான பக்கங்களை இந்த தேர்தல் கணிப்புகள், இப்ப இதை கையாண்ட கட்சிகள் இருக்கிறார்கள். இதில் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த விடயத்தில் கற்றிருக்கிறார்கள், திமுக கற்றிருக்கிறது. அதே போன்று பாஜக தேசிய கட்சிகள், இந்திய தேசிய கட்சிகளில் இதை பயன்படுத்துவதற்கு பொறிமுறைகளை சரியாக கற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக, அதை பயன்படுத்திய கட்சியாக பாஜக இருந்திருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை சரியான விதத்தில் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தை சிந்தித்து செயற்படாவிட்டால் இவ்வாறான அதிர்வலைகளை தான் அது கொண்டு வரும் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம். தமிழ் மக்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் நிறைய அரசியல் பேசுகிறோம், ஆனால் திட்டமிடல் என்று வருகின்ற பொழுது அந்த திட்டமிடல் இப்பொழுது என்னால் எங்களுக்கு நிறைய உறவாடல்கள் இருக்கிறது. அவ்வாறு பொழுது நாங்கள் முன்கூட்டியே திட்டமிடுவதும் அதற்கேற்ற வகையில் எங்களுடைய வியூகங்களை அமைத்துக் கொள்வதற்கும் இந்த தேர்தல் விஞ்ஞானம் ஒரு முதன்மையான விடயமாக இருக்கிறது. அதை நம்மவர்கள் பல இடங்களில் கோட்டை விடுகிறார்கள் என்பதை இதில் நான் சொல்லியும் ஆக வேண்டும். என்று சொன்னால் எங்களுடைய விடயத்திலேயே ஒன்று இருக்கிறது. நாங்கள் தமிழில் ஒன்றை சொல்லிக் கொள்வோம், இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் வாக்களை கடந்து வெல்ல முடியாது என்று நம்மவர்கள் நீண்ட காலமாக பலரும் தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு அல்ல. சிங்கள மக்கள் 80% வாக்களை அளித்து அதில் 60% வாக்களை சிங்கள தலைவர் ஒருவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் தமிழ் முஸ்லிம் வாக்களை கடந்து அவரால் வெல்ல முடியும் என்கின்ற அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை நம்மவர்கள் தொலைத்து விடுகிறார்கள். அது கடந்த தேர்தலில் 2019 நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு களத்துக்கு வந்திருக்கிறோம். அது இன்று இல்லாவிட்டாலும் அதை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு புதிய தேர்தல் வருகிறது. ஒருவர் 50%+1 என்கின்ற வாக்கை பெறாவிட்டால் அவர் முதலாவது தெரிவில் வர முடியாது. அவ்வாறு இருந்தால் அவர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார் என்பது ஒரு தேர்தல் விஞ்ஞானம் சார்ந்த விடயம். அதை இப்பொழுது வரக்கூடிய தேர்தலில் நம்ம தவற விடுகிறார்கள். அதை ஏன் என்று சொன்னால் அவ்வாறான ஒரு தவற விடுதல் இந்த இந்திய தேர்தலில் பலரால் விடப்பட்டிருக்கிறது. அதை சரியாக கையாண்டவர்கள் சிறந்த பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதிகள் இருக்கிறது. அதில் அவர்கள் மோசமாக பின்னடைவை சந்திப்பார்கள் என்று இறுதிக்கட்ட கணிப்புகளை வெளியிட்டார்கள். ஆனால் மாற்றீடாக திரிணாமுல் காங்கிரஸ் சிறந்த பெறுவரை 29 தொகுதிகளை 42 கடந்த முறையிலும் பார்க்க அதிகரித்த இதை வென்று காட்டியது. இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்று சொன்னால் இதை சரியாக கையாளுபவர்கள் இன்றைய தேர்தல் உலகில் சாதிக்க முடியும் என்பதை அது சொல்லி காட்டுகிறது. இப்பொழுது வருவோம். இப்பொழுது தேர்தல் முடிவுகள் வந்தாகிவிட்டது. 543 தொகுதிகளில் பாஜக
32 ஆசனங்களை அதில் தான் அதற்கு முன்னர் ஒரு வினா இருக்கின்றது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் தொங்கு நாடாளுமன்றம் தான் அமைந்திருக்கின்றது என்று. ஆனால் பார்த்தால் அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதில் இப்போது இழுபறியாக பல மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதில் முக்கியமாக தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்றார். அவர் வெற்றி பெற்றவுடன் சரத்பவார் அவர்கள், இந்திய கூட்டணி கட்சியில் உள்ள சரத்பவார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கின்றார். அதே போன்று இன்னும் ஒரு வலுவான சக்தியாக பலரை பார்க்கின்றார்கள். இப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து மிக பிரதானமான மாநில கட்சிகள் வெளியேறுகின்ற சூழ்நிலை தெரிகின்றதா? அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும்? இப்பொழுது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது. கடந்த 3 தேர்தல்களில் இந்த முறை முதல் தடவையாக பாஜக பெரும்பான்மை கிடையாது. ஆகவே பாஜக ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ பாஜகவுடைய கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய இந்த 293 ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 293 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதிகரித்த ஆசனங்களை கொண்டிருப்பவர்கள் சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர பிரதேசத்தில் 16 ஆசனங்களுடன் இருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலையில் தான் நவீன் நிதிஷ்குமாருடையது பீகாரில் இருக்கிறது. இவர்கள் இருவரையும் இணைத்தால் அவர்கள் அந்த பெரும்பான்மை நிலைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு செல்வதாக இருந்தால் இவர்கள் இருவரும் தேர்தலில் இவர்களுடன் கூட்டில் இருந்தார்கள். அது தேர்தல் களத்துக்கு மட்டும்தான். அது ஆட்சி அமைப்பதற்கான கூட்டாக அவர்கள் இன்னும் இல்லை. ஆகவே இப்பொழுது அவர்களுடன் பேச வேண்டிய தேவை பாஜக. இந்திய நல கூட்டணியில் முக்கியமாக இருந்தவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். அவர் பின்னர் தான் திடீரென்று வெளியேறி இருந்தார். அவருடைய இரட்டை நிலைப்பாடுகள் அங்கு இருந்தன. இப்பொழுது நிதிஷ்குமார் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்திய கூட்டணி என்பதை உருவாக்குவதற்கு முதன்மையாக இருந்தவரும் அவர். அதை உருவாக்கிவிட்டு கடைசி நேரத்தில் மாறி போனார். அதனால தான் ஒரு பல்டிகுமார் என்பார். அப்ப அவர் ஒரு காலையில் ஒரு இடத்தில் இருப்பார், பின்னேரம் ஒரு இடத்தில் இருப்பார், மறுநாள் காலை இன்னும் மீண்டும் வந்து விடுவார். அவை இப்பொழுது நிதிஷ்குமார் யாருடன் இன்னும் இருக்க போகிறார் என்பது கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இப்பொழுது 233 ஆசனங்களை தான் அல்லது 34 ஆசனங்களை தான் இந்திய கூட்டணி கொண்டிருக்க போகிறது. ஆகவே இந்திய கூட்டணிக்கு மேலதிகமாக 40 ஆசனங்கள் தேவைப்படுகிறது அவர்கள் ஆட்சி அமைப்பதாக இருந்தால். அவ்வாறாக இருந்தால் இப்பொழுது ஒரு 17 ஆசனங்கள் உதவிகளாக இருக்கிறது. அதாவது இந்திய கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி கடந்து ஒரு 17 ஆசனங்கள் இருக்குது. அவற்றை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அவர்கள் 250 வந்தடைவார்கள். அவ்வாறானால் மேலதிகமாக 22 தேவைப்படுகிறது. ஆகவே இதில் நிதிஷ்குமாரை இணைக்க முடியும். பல்டிகுமார் மீண்டும் மாறுவாராக இருந்தால் அது அவர்களுக்கு ஒன்றாக இருக்கும். இன்னொன்று இருக்கிறது, சந்திரபாபு நாயுடனும் இந்திய கூட்டணியினர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் இப்பொழுது அழைப்பு போகிறது. இதை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இதை கையாளுவர்கள், இந்த கையாளும் நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் விரும்பினால் தங்களுக்கான அதி உச்ச பேரத்தை பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கூட்டுகிறது. அவை இப்பொழுது வருகின்ற நாட்களில் இது பேரம் பேசலுடைய ஒரு விடயமாக இருக்கும். இன்னொன்று இருக்கிறது, இந்த பேரம் பேசலில் ஒன்று இருக்கிறது, தனிப்பட்ட உதிரிகளாக தங்களுடன் இணைத்துக் கொள்ளக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்பொழுது யார் அதிகம் கோடிகளை கொடுக்கிறாரோ அவர் பக்கம் சேர்வது தான் வாய்ப்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கடந்த காலங்களில். அவ்வாறு வைத்துக் கொண்டால் அதிக பணத்தை கொடுக்கின்ற ஒரு வலிநிலையில் இருப்பது பாஜக தான். என்றால் அதிக கோடிகளுடன் இவ்வாறான இந்த குதிரை பேரம் பேசுவதில் வலுவுள்ளவர்களாக கடந்த காலங்களில் மாநில அளவிற்கு காட்டிக்கொண்டது பாஜக மட்டும்தான். அவ்வாறாக இருந்தால் பாஜகவுடன் இந்த கோடிகளை பேரம் பேசுவதற்கு, என்னால் எல்லாருக்கும் மந்திரி பதவிகளை கொடுக்க முடியாது. இன்னொரு பேரம் பேசல் இருக்கிறது, உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று. மந்திரி பதவிகளை பெற்றுக்கொள்பவர்கள் அங்கு உழைத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதற்கான ஒரு முதலீட்டை கொடுத்தாக வேண்டும். இப்பொழுது இந்த குதிரை பேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த குதிரை பேரத்தில் 6 வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஓரளவுக்கு புடம் போட்டு காட்டப் போகிறது. யாருடன் இறுதியில் இணைந்து கொள்ள போகிறார்கள் என்று. இதில் யார் அதிக பேரம் தருகிறாரோ அவருடன் இணைந்து கொள்வதை தான் பலரும் விரும்பிக் கொள்வார்கள். இப்பொழுது பாஜகவுடன் இணைவதில் பலருக்கு ஒரு சங்கடம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் அவர்கள் ஒன்றை நிலைநாட்டி காட்டியிருக்கிறார்கள். தங்களுடன் இணைப்பார்கள், இணைத்தவரையே உடைப்பார்கள்.
இது அனைத்து மட்டங்களிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் பாஜகவினுடைய ஒரு தூணாக இவ்வளவு காலமும் இருந்தது சிவசேனா, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா. அவர்கள் கடந்த முறை 18 ஆசனங்களை மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்று ஒரு என்னால் மத ரீதியாக இணைந்தவர்கள் என்ற ரீதியில் சிவசேனா ஒரு தூணாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அதே சிவசேனாவை கூட பாஜக உடைத்தது. இந்த முறை அவர்கள் உடைக்கப்பட்ட பாஜக ஒரு பகுதியினர் இந்திய கூட்டணியுடன் உதய தாக்கரே சார்ந்த பிரதான அணி இந்திய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டு அது 9 ஆசனங்களை வென்றிருக்கிறது. உடைக்கப்பட்ட இரண்டாவது பாஜகவுடன் இணைந்த கூட்டணி 7 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அவை சிவசேனாவை உடைத்து விட்டது என்பது இவர்களுடன் இணைவர்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்குகிறது, ஒரு கேள்விக்குறியை உருவாக்குறது. இவருடன் இணைந்து பயணித்தால் நாளைக்கு எங்களையும் உடைத்து விடுவார்களா என்கின்ற ஒரு பயப்பீதியை பலருக்கும் உருவாக்கிறது. இது பாஜகவுக்கு தங்களுடன் இணைத்துக் கொள்வதில் இவர்களை கையாளுவதில் இருக்கக்கூடிய ஒரு சவால் நிலையாக பார்க்கலாம். இதே நேரம் இந்திய கூட்டணியுடன் இணைவதில் அது அவர்களுக்கான பலமாகத்தான் பலர் பார்ப்பார்களுடைய பலகீனமாக பார்க்க மாட்டார்கள். அவை இந்த குதிரை பேரம் பேசலில் இவற்றையெல்லாம் நாங்கள் வருகின்ற நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை கடந்தும் ஒரு ஆட்சி அமையத்தான் போகிறது. அந்த வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள் இப்பொழுதும் பாஜக தான். இவ்வாறான ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புடையவர்கள் பாஜக தான். அவ்வாறு அமைக்கக்கூடிய ஆட்சியில் கடந்த காலங்களில் வெளிப்படுத்திய பலத்தை பாஜகவினால் தொடர்ந்தும் வெளிப்படுத்த முடியாது. பாஜக இன்னொரு சவாலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. அதாவது இது ஏனையவருடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலாக வைத்துக் கொண்டால் பாஜக என்கின்ற கட்சி முதல் தடவையாக கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு பெரும் சவாலை உள்ளக ரீதியாக இப்பொழுது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையில் கடந்த காலங்களில் கடுமையான உரசல்களும் கடுமையான விமர்சனங்களும் இருந்த நிலையில் அவர் இவர்களோடு முழுமையான ஒரு கூட்டணி என்பதை விட ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றார். சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கு இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு மிகவும் நெருக்கமான உறவை பேணக்கூடியவர். அவர் மோடி அவர்களோடு அரசமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதே போன்று நிதிஷ்குமார் அவர்களுடைய சூழ்நிலையும் அப்படி இருக்கு. சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் அவர் கடந்த காலங்களில் மோடி அவர்கள் குறித்து வெளியிட்ட கருத்துக்களை மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டார் என்றாலே ஒரு முறை இது பெழுது என்ன சொன்னால் பாஜகவினுடைய வியூகம் தென் மாநிலங்களில் எவ்வாறு என்று சொன்னால் எல்லா மாநிலங்களும் உடைப்பை செய்ய வேண்டும். அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த முறை தமிழ்நாடை கடந்த முறை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தொகுதியை கூட வெல்லாதவர். இப்பொழுது சந்திரபாபு நாயுடன் சேர்ந்து 3 தொகுதிகளை ஆந்திராவில் வென்றிருக்கிறார்கள். போன முறை ஆந்திராவில் அவர்கள் பெற்ற ஒரு தனித்துவமாக போட்டியிட்டார்கள். 1% வாக்கு கூட பெறவில்லை பாஜக. ஆனால் 1% பெறாதவர்கள் இந்த முறை சந்திரபாபு நாயுடு இணைந்து இந்த ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு ஒரு 3 ஆசனங்களை தங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கார்கள். இதே போன்றுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு ஆசனங்களை இந்த முறையும் வெற்றி பெற முடியவில்லை. அதாவது தமிழ்நாட்டை குறிவைத்தே தென்னில மாநிலங்களில் மோடி அவர்கள் 6 தடவைக்கு மேலடியாக தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். தேர்தல் அறிவிப்பதற்கு முதலே போக தொடங்கிவிட்டார். தன்னுடைய பாஜகவுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மை தலைவர்கள் அனைவரும் களத்தில் இறக்கப்பட்டார். ஆளுநராக இருந்த தமிழிசை கூட அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு இங்கு வேட்பாளராக்கப்பட்டார். ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜகவுடைய அண்ணாமலையா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், நாகேந்திரனாக இருக்கட்டும், மற்றும் முருகனாக இருக்கட்டும், அமைச்சராக இருந்த முருகனாக இருக்கட்டும், ஒருத்தர் கூட ஒரு போட்டியே கொடுக்கவில்லை இறுதி. ஆனால் ஏதோ கடும் போட்டி போல பேசப்பட்டாலும் ஒருவர்கள் கூட போட்டியை உருவாக்க முடியவில்லை. ஆனால் கேரளாவில் ஒரு ஆசனத்தை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அவ்வாறு பார்த்தால் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா என்ற வரையும் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனத்தை இன்று வெளிப்படுத்தி இருப்பது அவருடைய ஒரு முன்னேற்றமாக சொல்லலாம். ஆனால் இதை கடந்து என்னால் தென் மாநிலங்கள்லாம் அவர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த மாநிலங்களாக தொடர்ச்சியாக இருந்தன. அவை அங்கு அவர்கள் கால் பதித்த சமகாலத்தில் இந்த சவால்களுக்கு இருந்த பொழுதுதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடுமையான வாத பிரதிவாதங்களை மோடி அவர்களை நோக்கி வைத்திருக்கிறார் கடந்த காலங்கள். இப்பொழுது அவருக்கு ஒரு சவால் வந்துவிட்டது சந்திரபாபு நாயுடுக்கு என்று சொன்னால், அவர் தன்னுடைய மாநிலத்திலேயே மிகவும் அசிங்கப்படுத்தப்பட்டார். இதற்கு முன்னர் இருந்த ஜெகன்மோகன் ஆனால்
அவருடைய கட்சியினரால் அவர் மிக மோசமாக அசிங்கப்படுத்தப்பட்டார். சட்டசபையில் வைத்து மிக மோசமாக அசிங்கப்பட்ட பொழுது அவர் கதறி அழுதார் அந்த சட்டசபையில் வெளியே அழுது விட்டு சொன்னார், நான் ஒரு பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கின்ற பொழுது மட்டும் நான் இந்த சட்டசபைக்கு மீண்டும் வருவேன் என்று சொல்லி சபதம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவர். அவே இப்பொழுது அந்த அவர் கதறி அழுததற்கு மீண்டும் செல்வதற்கான ஒரு தேவை அவரிடம் இருந்தது. இதற்காக அவர் ஒரு அணியை சேர்த்துக் கொண்டார் தன்னுடன். அதில் பாஜகவும் இணைய வந்த பொழுது இணைத்துக் கொண்டார். ஆனால் அதை அவர் தொடர்ச்சியாக இந்த பாஜகவை தனக்கான ஒரு வல்நிலையாக, நான் சொன்னேன், பாஜக ஆந்திர பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் 1% வாக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு இதை கொடுத்து பாஜக கீழிறங்கி வந்து இந்த பயணத்தை நிச்சயம் சந்திரபாபு நாயுடு தொடர மாட்டார். அதனால்தான் ஒரு கேள்வி இருக்கிறது, அவர் எவ்வாறு இதை கடந்த சூழலில் இப்பொழுது அவர் எந்த இலக்கை எதிர்கொண்டாரோ, மிக பெரும்பான்மை ஆட்சியுடன் மீண்டும், என்றால் ஆந்திர பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலும் சமகாலத்தில் இப்பொழுது நடைபெற்றது. அதில் அவர் பெரும்பான்மை ஆட்சி அமைத்தது. அதாவது 175 ஆசனங்களில் அவருடைய கூட்டணி மாத்திரம் 165 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. பெற்று ஒரு பெரும்பான்மை ஆட்சியுடன் ஆந்திர சட்டசபைக்கு மீண்டும் முதல்வராக செல்லுகிறார். ஆகவே முதல்வராக செல்லுபவர் இனிமேல் அந்த வலுநிலையில் இருந்து கொண்டு எவ்வாறு அவர் செயற்பட முடியும் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. அதைத்தான் இப்பொழுது பலரும் சிந்திக்கிறார்கள். அவர் எவ்வாறானதை வெளிப்படுத்த போகிறார். ஏனால் அவர் வெளியிட்டவுடன் நாங்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஆட்சி அமைப்போம் என்று இதுவரை பேசவில்லை. அதே போன்றுதான் நிதிஷ்குமாரிடம் இருக்கக்கூடியது பீகாரில். நிதிஷ்குமார் எவ்வாறான வழிபாட்டை செய்வார். அதனால்தான் இந்த பேசுபொருளில் அடுத்த ஆட்சி அமைப்பவர் யார் என்பது இப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. என்ன சொன்னால், இவர்கள் இருவரும் இழக்கப்பட்டால் பாஜக கூட்டணி 272 கூட்டணியாக கூட கொண்டிருக்கார். ஏன்னா ஏனியவர்கள் சிறு சிறு குழுக்களாக ஒரு 1, 2 என்று பெற்றுக் கொடுத்தவர்கள். அவை இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிவசேனாவில் பிரிக்கப்பட்ட கட்சியினுடைய 7 ஆசனங்கள் தான் பாஜகவுடன் இருப்பது. அவை பாஜகவுடன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் நிதிஷ்குமாரனுடையதும் சந்திரபாபு நாயுடுதான் தான். அவை இவர்கள் இழக்கப்பட்டாலே அவர்களுடைய அந்த பெரும்பான்மை கூட்டணியாக கூட அவர்கள் இழந்து விடுவார்கள். அதனால் தான் இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு யார் இந்திய கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்ல சிறு கட்சிகளுடைய ஒரு கூட்டாட்சியாக அமையும். அவ்வாறு அமைகின்ற பொழுது ஒரு சவால் இருக்கிறன்னு சொன்னால், உங்களால் எவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும்? அது மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும். பலரை இணைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி அமைப்பது என்பது. ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்தியாக வேண்டும் அந்த கூட்டணியில். அதுக்கு அப்ப இந்திய கூட்டணி இதை சிறப்பாக கையாள வேண்டும் சொன்னால் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது. பாஜகவை ஆட்சி அமைக்க விட வேண்டும். விட்டால் அந்த ஆட்சி சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் ஒரு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு முதலே வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டு அதன் அமையமாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இது இப்பொழுதிலும் பார்க்க மோசமான தோல்விக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு அப்பொழுதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். அவை ஒரு சூத்திரத்தின்படி பார்த்தால் எதிர்கால திட்டமிடலையும் ஒரு அரசியல் கணக்காக வைத்துக் கொண்டு பார்த்தால் பாஜகவை ஆட்சி அமைக்க விடுவதுதான் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர்கள் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது அல்லவா? இப்படியான நிலைதான் இந்தியாவில் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் நிதின் கட்காரி அவர்கள் RSS தலைமையகத்துக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து கலந்துரையாடி இருக்கின்றார். அவர்கள் அந்த உரையாடலின் போது பேசப்பட்டதாக கூறப்படுகின்ற விடயம் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சில முக்கிய தலைவர்களுக்கு இடையிலான மோதல்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் உக்கிரமடைந்ததன் வெளிப்பாடுதான் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறுபட்ட நிலையில் பின்னடைவுகளை சந்தித்ததற்கு காரணம் என்று கூறப்பட்டாலும், முக்கியமாக யோகி ஆதித்யநாத், நிதின் கட்காரி மற்றும் சிலர் பிரதமர் மோடி மீதும் ஒரு வெறுப்பில் அல்லது ஒரு வெறுப்பு மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? RSS பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு தூண். அதனுடைய நிலவரம் என்னவாக இருக்கின்றது? அதாவது இந்த தேர்தலை உள்ளாந்த ரீதியாக ஒரு தேர்தல் விஞ்ஞானம் இருக்கிறது. அந்த தேர்தல் விஞ்ஞானத்தினுடைய கணிப்புகளில் உள்வாங்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. பாஜக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இந்த தேர்தலில் எவ்வாறு இருக்கும் என்று. அந்த சவால்களில் ஒன்றாக மாறிப்போனது இந்த RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே உருவான ஒரு முறுகல் நிலை. இது கடந்த 2 தேர்தல்களில் முழுமையாக இருக்கவில்லை. அதாவது பாஜகவுடைய பின்புல முழுமையான ஆதரவு தலைமை RSS தான். RSSனுடைய தொண்டர்கள் தான்
சொல்வார்கள் கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் என்ற ஒரு தேர்தலில் மக்களை வீடு வீடாக சென்று சந்திப்பது, அவர்களை வாக்களிக்க தூண்டுவது, பின்னர் வாக்களிப்பு நாளில் அவர்களை அழைத்து வந்து வாக்களிக்க வைப்பது. இது ஒரு பெரிய ஒரு தேர்தல் பணி. இந்த பணியை சிறப்பாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு செய்து கொடுத்தவர்கள் RSS. இப்பொழுது RSS வந்து பாஜக இதுக்கு முன்னரும் ஆட்சியில் இருந்திருக்கிறது. வாஜ்பேயி காலத்தில் 2000 வாஜ்பேயினுடைய ஆட்சி காலங்களில் பாஜகவில் RSS ஆதிக்கம் பெரும்பான்மையாக இருப்பதை வாஜ்பேயி ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில், மோடி ஆட்சி, என்ன மோடியே RSS ஒரு வழித்தோன்றலாக உருவாக்கப்பட்டு வந்தவர். அதனால் RSS ஒரு பெரும் வகிபாகத்தை கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுடைய கட்டமைப்பில் கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு கடந்து செல்ல செல்ல, ஏன்னா RSS சித்தாந்தம் ஒரு தனிநபரை முதன்மைப்படுத்திய ஒரு முன்னெடுப்பு அல்ல. ஏன்னா RSS தலைமைத்துவமே அவர்கள் அவ்வாறு தான் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். ஒருவருடைய பிம்பத்தில் அந்த சித்தாந்தம் இருக்கக்கூடாது. அவர்கள் அடிக்கடி தலைவர்கள் மாற்றப்படுவார்கள், ஆனால் சித்தாந்தம் மட்டும்தான் முதன்மைப்படுத்தப்படும். இப்பொழுது அதை பாஜகவுடைய கடந்த 10 ஆண்டு செயற்பாடுகள் நகர்ந்து வந்த பொழுது அது மாற்றப்பட்டு விட்டது. மோடி என்கின்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை வைத்தே பாஜக கட்டியெழுப்பப்பட்டு நகருவதாக அது மாற்றப்பட்டு விட்டது. அதை இன்னொன்று இருக்கிறது, அவர்கள் 75 வயதை வருகின்ற பொழுது அதை மூத்தவர்களை அவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிப்பதும் இல்லை. ஆனால் இங்கு அதெல்லாம் மாற்றப்பட்டது. ஏனால் இப்பொழுது மோடி அவர்கள் 74 வயதில் இருக்கிறார். அப்பொழுது மோடி அவர்களை இன்னொரு வருட ஆண்டுகளில் அதை கடந்து விடுவார். ஆனால் மோடி அவர்களையே இருக்கும் வரையும் பிம்பம் என்ற ரீதியில் தான் இதைத்தான் கெஜ்ரிவால் கூட ஒரு சிக்கலாக மாற்றினார். ஆனால் இல்லை, அவர்தான் இந்த அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் அவர்தான் பிரதமர், அதற்கு பின்னரும் அவர்தான் பிரதமர் என்றார் அமித்ஷா. இவையெல்லாம் ஒரு சவாலை உருவாக்கினது. இதை கடந்தும் இந்த ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் RSS ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது அதெல்லாம் தகர்க்கப்பட்டது. என்று சொன்னால் எதிர்கட்சிகளில் இருந்த மிக மோசமான ஊழல்வாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களை பேரம் பேசி அவர் அந்த கட்சிகளிலிருந்து பிரித்தெடுத்து பாஜக தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அவர்களில் ஒரு 116 பேருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கூட பாஜகவினூடாக வழங்கினார். அதில் ஒரு பெரிய பின்னடைவை அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தான் அவருடைய கோட்டை. 80 தொகுதிகளில் கடந்த முறை 64 தொகுதிகளை கொண்டிருந்தார்கள். அது பாஜக மட்டும் 62 தொகுதிகளை கொண்டிருந்தது. இந்த முறை அது 36ஆக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது யோகி போன்றவர்கள், அங்கு முதல்வராக இருக்கக்கூடிய யோகி போன்றவர்களுக்கு ஒரு பெரும் சவால். நான் என்ன சொன்னால், இதுக்கு காரணம் யார், ஏன் இவ்வளவு ஒரு பெரிய சரிவு? அது இந்த ஒரு கருத்தும் கூறப்படுகின்றது. மோடியை விரும்பாத RSS தீவிர தன்மையிலிருந்து சற்று முன்னேறி சென்று நிதின் கட்காரியை வளர்ப்பதற்கான சில திரைமறைவான வேலைகளில் ஈடுபடுவதாகவும், நீங்கள் கூறுவது போன்று 75 வயதை எட்டுகின்ற போது அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய அரசியலின் முக்கிய இடங்களில் இருக்க முடியாது என்பது மோடி அவர்களே கடந்த காலங்களில் கூறியிருக்கின்றார். அதற்கு சிறந்த உதாரணமாகவும் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் 75 வயதை அடைகின்ற போது அவர் முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் மோடி அவர்கள் வருகின்ற இந்த வருடம் 74 வயது, அடுத்த வருடம் 75 வயதை அவர் எட்டுகின்றார். அப்படியாயின் RSS மோடி அவர்களை இவ்வருடத்திலேயே வெளியேற்றுவதற்கான அனைத்து வியூகங்களையும் அமைத்து விட்டது. இப்பொழுது அந்த முருகன் நிலைதான் பாஜகவுக்கும் RSSக்குமான ஒரு பெரும் உள்ளக போராக மாறி வருவது. ஏன்னா இந்த தேர்தலில் ஒன்று நடைபெற்றது. வாக்கு சதவீதம், அளிக்கின்ற வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வீழ்ச்சியின் பின்னால் யார் இருக்கிறார்கள், எதனால் அந்த வீழ்ச்சி அடைந்தது, அந்த வீழ்ச்சிக்கு யாரை பாதிக்கும் என்கின்ற இந்த தேர்தல் விஞ்ஞானம் சார்ந்த ஒரு வாதப்பிரதான். இது இந்த மக்கள் கருத்து கணிப்புகளுக்கும் இவற்றுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இந்த இவ்வாறான சிந்தனையில் இது எந்த கூட்டணியை பாதிக்கும் என்று பார்த்த பொழுது, இந்த வாக்கு வங்கி வீதத்துக்கு காரணத்தில் RSS ஒரு வகிபாகத்தை கொண்டிருந்தது. அவருடைய தொண்டர்கள் ஒரு பெரும் உற்சாகத்தை இந்த தேர்தல் அரங்கில் வெளிப்படுத்தவில்லை. அதனால் வாக்கு வங்கி சதவீதத்தினுடைய வீழ்ச்சி வெளிப்பட்டது. அது பாஜகவை தான் அதிக அளவில் பாதிக்கும் என்பதுதான் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தினுடைய ஒரு கணிப்பு. அது அவ்வாறு தான் இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெரும் வகிபாகத்தை உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே பல இடங்களில், ஏனென்றால் இவர்கள் கொண்டு வந்து இடைச்செறலாக தங்களில் சேர்த்து கொண்டு வந்த 100க்கும் மேற்பட்ட இந்த ஏனைய கட்சியிலிருந்து உள்வாங்கி கொண்டு வந்து போட்டியிட்ட, அதுவும் மிக மோசமான ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கான ஆதரவை அவர்கள் வழங்கவில்லை. அவர்கள் எல்லாம் தோத்து போனார்கள்.
அப்ப அந்த தோத்து போனதனுடைய பின்புலத்தில் ஆகவே RSS உருவாக்கிய ஒரு பெரும் சித்தாந்தத்தை பல வழிகளிலும் இந்த தேர்தல் களத்தில் பாஜக சிதைத்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்தினுடைய பிரதான வைபாகமாக மோடி அவர்கள் பேச்சுக்கு இருந்தாலும் அதை திட்டமிடுவதில் அமித்ஷா ஒரு பெரும் வகிபாகத்தை கொண்டிருந்தார். அவர்களூடாக மோடி அவர்களை கடந்தும் இதை நகர்த்தி விடலாம் என்பது RSS திட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது கூட அவர்கள் எதிர்பார்த்த அளவில் நகரவில்லை. ஆகவே ஆனால் RSS வியூகம் இப்படி இருக்கலாம். ஒருவேளை குறிப்பாக சொல்ல போனால் NDA கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக மற்றைய கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத யாருமே ஆட்சி கட்டிலில் தொடரக்கூடாது என்கின்ற எழுதப்படாத ஒரு மரபை RSS பின்பற்றுகின்றது. கடந்த காலங்களிலும் பல உதாரணங்கள் அதற்கு இருக்கின்றது. அப்படியாயின் மோடி அவர்கள் பிரதமராக தொடரக்கூடாது என்பதற்காக NDA கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை RSS பின்புறத்தில் இருந்து தவிர்ப்பதற்கு அல்லது தளர்த்தி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது RSS இது என்ன சொன்னால், நீங்கள் என்ன தப்பு செய்தாலும் நாங்கள் உங்களின் பின்னால் நிற்போம் என்ற ஒரு சித்தாந்தம் அவரிடம் கிடையாது. நீங்கள் தவறு இழைத்தால் நாங்கள் அதிலிருந்து விலகி இருப்போம் என்கின்ற சித்தாந்தத்தை பல காலங்களில் கடந்த காலங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த முரண்நிலை இந்த தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு கட்டமாக அதை விரிவாக்கம் அடைந்து இறுதியில் உச்சம் பெற்றதுதான் இந்த தேர்தல் முடிவுகளுடைய இன்னொரு விளைவும் கூட. அவை இப்பொழுது RSSக்கும் பாஜகவுக்கும் உள்ளாந்த ரீதியாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெரும் முருக நிலை இந்த பாஜக கண்ட இந்த தோல்வியினூடாக இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் எவ்வாறு அமையும் என்று சொன்னால், ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். மோடி அவர்கள் அந்த தமிழ் சொல்லால் உரைத்த மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என்று அவ்வாறான ஒரு மனப்போக்கை அவர் கொண்டவர். ஆனால் அவர் அவ்வாறே இனிமேலும் இந்த தோல்வியின் பின்னரும் பயணிக்க முனைகிறார் என்பதுதான் அவர் இந்த தேர்தல் முடிவுகளின் பின்னர் பேசிய பேச்சிலும் கூட வெளிப்பட்டது. அவ்வாறு இதே நிலைப்பாட்டில் தான் அவர் பயணிக்க முனைவாராக இருந்தால் இப்பொழுது உருவாக இருக்கக்கூடிய இந்த முருக நிலை இவர்களுக்கிடையே நாம் தீவிரமடையும். அது ஒரு மாற்றீடான ஒரு இலக்கை எட்டும் வரையும் அது தீவிரமே பெறப்போகிறது. ஆகவே இந்த முருகன் நிலைக்குள், என்னால் கடந்த காலங்களை போல பாஜகவை RSS விலத்தி வைத்திருக்கவில்லை, வாஜ்பாய் போன்ற காலம் போல. இப்பொழுது அவர்களும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு இதுதான். அவை இந்த முருகல் என்பது பாஜகவுக்கு உள்ளேயே அது வெடிக்கும். அது வெடிப்பதனுடைய பல விளைவுகளை இன்னும் இது பாஜக எதிர்கொள்ளக்கூடிய வரும் நாட்களில் வாரங்களில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய சவால் நிலையாக இருக்க போகிறது. இவை அனைத்தையும் கலந்ததாகத்தான் இப்பொழுது ஒரு சவால் வருகிறது. இந்தியாவுடைய அரசியல் களம் எவ்வளவு ஒரு சுமூகமான சூழ்நிலையில் இயங்குகின்ற நிலையில் இப்பொழுது இருக்கிறதான கடை இல்லை. அது இன்னும் வறுமையாக யாரோ 4 இணைகிறார்கள் ஆட்சி அமைப்பது என்கின்ற ஒரு சிறிய ஒரு கருப்பொருளுக்குள் அது அமையவில்லை. அதை கடந்தும் பல சவால்களுக்கு இந்திய அரசியல் களம் நகர்ந்திருக்கிறது. இந்த களம் இந்தியாவில் ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைவது, அது ஸ்திரமான ஆட்சி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி என்ன சொன்னால், இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவை விட்டு வெளியேறினவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், தலித் மக்கள் தான் வாக்கு வங்கியை பாஜக இந்த தேர்தலில் இறுதியில் பெருமளவில் இழந்தது. அது இழந்ததனால்தான் அது பெரும் தோல்விகளை பல மாநிலங்களில் கண்டிருக்கிறது. அது ராஜஸ்தானாக இருக்கலாம். ராஜஸ்தானில் போன முறை 25 பெற்றவர்கள் இந்த முறை 11 இழந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 36க்கு சுருங்கி இருக்கிறார்கள். ஏன் இந்த இடங்கள் எல்லாம் சுருங்கி போனார்கள் சொன்னால், அங்க இருக்கக்கூடிய இந்த வறுமைக்கு, ஏன்னா இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து மோசமான வறுமை கோட்டுகளே வாழுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வு இந்தியாவுடைய பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த முறை தங்களுடைய உணர்வுகளை, அவர்கள் என்னதான் நடந்தாலும் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற தினாவட்டு அரசியல் மாறி இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்த நீங்க உதவவில்லை என்று சொன்னால், வரும் மலசூழங்க கூடங்களை கட்டி கொடுப்பதால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. ஆகவே அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான முறைமைகளை நீங்கள் கைக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதற்கான வாக்குகளை நாங்கள் எதிராக அளிப்போம் என்பதை அந்த மக்களை இந்த முறை காட்டியிருப்பது என்பது இந்திய அரசியலில் ஒரு மாற்றமாக பார்க்கலாம். ஏன்னா இந்திய அரசியலில் இந்த வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை இந்த அரசியல் கட்சிகள் கையாண்டது மிக மோசமாகவே கடந்த காலங்களில் இருக்கிறது. பணக்காரன் தொடர்ந்து உச்சமான பணக்காரனாக மாறி வருகிறான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் மிக மோசமான வறுமை கோட்டுக்கு கீழே வாழ தள்ளப்படுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மிக உச்சமான உரிமையான வாக்குரிமையை ஒரு ஆயுதமாக இந்த முறை பயன்படுத்தியதை இந்த தேர்தல் முடிவுகள் இறுதியில் பார்க்கலாம். இதையெல்லாம் RSS அனுமதிப்பதில்லை, அவருடைய சித்தாந்தம் அனுமதிப்பதில்லை.
ஆகவே இப்பொழுது இவ்வாறான ஒரு பொறிமுறைகள் தான் இவர்கள் பயணிக்க போகிறார்களா, இதில் மாற்றத்தை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்த போகிறார்கள்? இவ்வாறான இந்த முருகல் நிலை என்பது பாஜகவை நிச்சயமாக உள்ளக ரீதியாகவே பலகீனப்படுத்தும். இதில் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்றால், அவர்கள் அமித்ஷா மீது ஒரு நம்பிக்கை RSS வைத்திருந்திருக்கலாம். இப்பொழுது அது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நிவின் கட்கரியை போன்றவர்கள் இதில் ஒரு பெரிய வகைபாகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அதன் பின்னால் நிச்சயமான ஒரு வகைபாகம் யோகிக்கும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு விடயங்களை மையப்படுத்திய களம் உள்ளக ரீதியாக, இது வெளிப்படையாக அவர்கள் பேசிக்கொள்ளாவிட்டாலும் இது உள்ளக ரீதியாக இருக்கக்கூடிய, ஏனால் அரசுக்கு ஒரு விடயம் இருக்கிறது, தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை பொது வழியில் வைத்து அவர்கள் கையாளுபவர்கள் கிடையாது. அவை உள்ளக ரீதியாக நிச்சயமான அதிர்வலைகளை ஏற்கனவே அது ஆரம்பித்து இருக்கிறது. இது எவ்வாறான வடிவங்களை பெறும் என்பதெல்லாம் நாங்கள் வருகின்ற காலங்களில் பார்க்க போகிறோம். இது ஒன்றைத்தான் சொல்லி நிற்கிறது, இந்த தேர்தல் இந்தியாவை ஒரு வலுவான நிலைக்கு தள்ளவில்லை. ஏனால் இந்தியாவுடைய தேர்தல் இதற்கு முன்பட்ட காலம் 2014 முதலும் கூட கட்சிகளுடைய கூட்டான ஒரு ஆட்சியாகவே நீண்ட காலம் இருந்திருக்கிறது. இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கூட்டான கட்சிகளுடைய ஒரு ஆட்சி நிலைக்கு இந்தியா தள்ளப்படுகிறது. ஆனால் அது வறுமையான கட்சியினுடைய கூட்டு என்று மட்டுமல்ல, இந்த சித்தாந்தங்களை கைக்கொள்ளுபவர்கள், இதில் முக்கிய வகைவாகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக RSS போன்றவருடைய சிந்தனை நீரோட்டத்தில் எழக்கூடிய சவால்களுக்கான பதில்களை வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு கூட இந்த தேர்தல் தள்ளி இருக்கிறது. ஆகவே இந்தியா ஒரு அரசியல் ரீதியாக சவால் நிறைந்த காலத்துக்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறது. இந்த பயணம் எவ்வாறான சவால்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்த போகிறது என்பதைத்தான் நாங்கள் வருகின்ற காலத்தில் பார்க்க போகிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தலும் அதனுடைய பின்னணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் ராஜேந்திர ரீதியாக எழக்கூடிய பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்கள் மூலம் பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.